அமெரிக்க அதிபர் டிரம்ப் கடந்த வாரம் ரெசிப்ரோக்கல் வரியை அறிவித்த நிலையில் உலகின் பல்வேறு நாடுகளும் அதற்கு பதிலடி தரும் வகையில் வரிகளை தெரிவித்து வருகின்றன. இந்தியா மீது டிரம்ப் 26% வரி விதித்துள்ள நிலையில் இந்தியா அதற்கு பதிலடி கொடுக்குமா என்பது பலரது கேள்வியாக இருந்தது. இதற்கிடையே இதற்கு மத்திய அரசு அதிகாரிகள் சில முக்கிய கருத்துக்களை பகிர்ந்துள்ளனர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கடந்த புதன்கிழமை வெள்ளை மாளிகையில் வைத்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் உலக நாடுகள் மீது ரெசிப்ரோக்கல் வரியை அறிவித்திருந்தார். இது சர்வதேச அளவில் ஒரு வணிகப் போரை தொடங்கியுள்ளது. கனடா, சீனா உள்ளிட்ட நாடுகள் அமெரிக்காவுக்கு பதிலடியாக வரிகளை அறிவித்துள்ளன. இந்த ரெசிப்ரோக்கல் வரியில் இந்தியா மீது டிரம்ப் 26% வரிகளை அறிவித்தார். மோடி தனக்கு நல்ல நண்பர்தான் என்ற போதிலும் இந்தியா தங்களை நன்றாக நடத்தவில்லை என்றே குறிப்பிட்ட டிரம்ப் இந்த வரியை அறிவித்திருந்தார். இந்த வரியால் இந்திய பங்குச்சந்தைகள் கடுமையாக சரிந்து வருகிறது. கடந்த வாரம் மட்டும் சுமார் 2% வரை சரிந்த இந்திய பங்குச்சந்தைகள் இந்த வாரமும் தொடர்ந்து சரிந்து வருகிறது. இதற்கிடையே உலகின் மற்ற நாடுகளைப் போல இந்தியாவும் டிரம்பிற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் வரிகளை அறிவிக்குமா என்று பலரும் கேள்வி எழுப்பியிருந்தனர். இருப்பினும் இரு நாடுகளும் வர்த்தக ஒப்பந்தம் அமைக்க பேச்சுவார்த்தை நடத்தி வருவதால் பதிலடி தரும் வகையில் வரிகளை அறிவிக்க வாய்ப்பில்லை என்று மத்திய அரசு அதிகாரி ஒருவர் தெரிவித்ததாக ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருந்தது. மற்ற நாடுகளை காட்டிலும் இந்தியா முன்கூட்டியே அமெரிக்காவுடன் வர்த்தக பேச்சுவார்த்தையை தொடங்கிவிட்டதாகவும் இதனால் வரி டீல் இறுதியாகும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். ரெசிப்ரோக்கல் வரியை அறிவிக்காமலேயே இந்தியாவுக்கு சாதகமான விஷயங்கள் நிச்சயம் நடக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் இந்தியாவின் போட்டி நாடுகளான சீனாவுக்கு 34%, வியட்நாமுக்கு 46% மற்றும் இந்தோனேசியாவுக்கு 32% ஆகிய நாடுகளை ஒப்பிடும்போது இந்தியாவுக்கு குறைவான வரியே விதிக்கப்பட்டதாகவும் இது இந்தியாவுக்கு நன்மையை தரும் என்று அந்த அதிகாரி குறிப்பிட்டார். டிரம்ப் அறிவித்த வரிகளில் மற்றொரு முக்கிய விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். அதாவது ரெசிப்ரோக்கல் வரி அறிவிக்கப்பட்டாலும் செமிகண்டக்டர், காப்பர் மற்றும் மருந்துகளுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுக்கு இந்தியாவில் இருந்துதான் அதிக அளவில் மருந்துகள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அதற்கு விலக்கு தரப்பட்டுள்ளதால் இந்திய நிறுவனங்களுக்கு ஒரு வகையில் இது நல்ல செய்திதான்.